முக்கியமான விஷயம் சொல்லதாமா கால் பண்ணேன். நம்ம ஜெஸ்ஸிக்கு இந்த வாரத்தில் டெலிவரி இருக்குமா, அதனால ஜெஸ்ஸியும் மருமகனையும் நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். நீங்களும் அப்பாவும் வாரீங்களா? அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். எம்மாடி லின்சி, ஜெஸ்ஸியை அவள் வரதை விட நீ போய் கூட்டிகிட்டு வரலாம்ல. எல்லாரும் நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் பிள்ளையை கூட்டிகிட்டு வருவாங்க. நீ ரெண்டாவது வேற காலங்கிறதால சரி வேண்டாம் நினச்சிருப்பா. யாரையும் கூடலனாலும் வீட்டில் நீங்களாவது போய் கூட்டிகிட்டு வரலாம்ல. இல்லைம்மா, அவள் நானே வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டா. அதனால நம்ம போகணுங்கிறத நான் யோசிக்கவே இல்லைம்மா. எம்மாடி, பிள்ளை அப்படிதாம்மா சொல்லுவா. நம்ம தான் 4 பேரை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரணும். சரி, அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்களா போய் கூட்டிகிட்டு வாங்க, சரியா? என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்க? ஒரு நாள் தான் இருக்குது, யாரெல்லாம் கூப்பிட எப்படி போக? சரி, அப்பாவும் அம்மாவுமாவது வரட்டும். அம்மா, அப்போ நீங்களும் அப்பாவை கூட்டிகிட்டு நாளைக்கு காலையிலே வந்துருங்கம்மா. நம்ம சேர்ந்து போயிடலாம். நான் இவங்கக்கிட்ட கேட்டு எப்படி போகணும் என்ன யாதுன்னு கேட்டு விசாரித்து வச்சுக்கிறேன். ஈவினிங் நைட்டு ஒருக்க ஃபோன் பண்ணுறேம்மா. சரிம்மா லின்சி, நாளைக்கு காலையிலே நான் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன். என்ன நீ எப்படி போகணும் என்ன யாதுன்னு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு முடிஞ்சா அம்மாவுக்கு நைட்டு ஃபோன் பண்ணி பேச. என்ன அம்மா வைக்கட்டுமாம்மா? சரிம்மா, அப்போ நான் வைக்கிறேன். அம்மா வேற எல்லாரும் போய் கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு நானே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. என்ன பண்ண, மாப்பிள்ளை வீட்டில் என்ன நினைப்பாங்க நம்ம போய் கூப்பிட போனா? எதுக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட சொல்லிடணும். என்ன லின்சி, யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? யார்கிட்டங்க பேச, எங்கள் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா நம்மளே போய் கூப்பிட சொல்கிறாங்க. என்ன பண்ண? நம்ம போய் கூப்பிடணும்னா எப்படியும் கொஞ்சம் பேரையாவது கூட்டிட்டு தான் போகணும். மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. நீ ஜெஸ்ஸிக்கு ஃபோன் போட்டு கேட்டியா? ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும். 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லாரும் கூட்டிகிட்டு போகணும்னு கிடையாது. அதான் என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி லின்சி, எல்லாரும் போண்டா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் போயிட்டு வருவோம். வேற யாரையும் கூப்பிடாண்டான், சரியா? நம்ம மட்டும் எப்படிங்க போய் கூப்பிட முடியும்? பக்கத்தில் உங்கள் அண்ணன் ஃபேமிலி இருக்குது, அவங்கள கூப்பிடாம போக முடியாது. அவங்கள கூப்பிட்டா என் கூட பிறந்தவங்கள கூப்பிடாம இருக்க முடியாது. என்ன பண்ண? சரி லின்சி, நீ சொல்ற மாதிரியே போ, நம்ம கூப்பிடுவோம். ஒரு வேன் அரேஞ்ச் பண்றேன். இந்த ஒரு வேனுக்கு நம்ம யாரெல்லாம் கூட்டிட்டு போகணுமோ கூட்டிட்டு போவோம். என்ன? சரிங்க, நான் ஜெஸ்ஸிக்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வரண்டா, நாங்களே வந்து கூப்பிட வரோன்னு சொல்லிடுறேன். என்ன? ஆமா லின்சி, மறக்காம சொல்லிடு ஃபோன் போட்டு. மத்தியானம் சாப்பாடும் அரேஞ்ச் பண்ண சொல்லிடு. அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லு, நான் கொடுத்துட்றேன். என்ன? சரிங்க. பெரியவர் எங்க போனாரு? அண்ணா நிக்காரு. ஏன் மனுஷா, உமர்கிட்ட எத்தனை நாள் சொல்லியாச்சு, இந்த மண்ணோட சேர்ந்து மல்லு கட்டிட்டு நிக்காதீங்கன்னு சொல்லி கேட்குறீரா? உனக்கு இப்ப என்னமா வேணும்? நீ அடுக்கலைக்குள்ள கிடந்து பொங்குனே வடிச்சேன் உருட்டுனேன்ட்டு அங்கனையே நேரத்தை போக்கிடுவா. நான் காலையில இந்த பேப்பரை வாசித்துட்டு அப்படியே இருக்க வேண்டியது இருக்கு. இங்கே வந்து மண்ணை லேசா கிண்டுனாதான் எனக்கு கொஞ்சம் நேரம் போகுது. இந்த வயக்காட்டு துளிக்குள்ள நடந்து வர முடிவா, கொண்டாட முடிவா? கால் வலிக்கு உளுந்தா யாவே என்ன பாப்பான்? உன்னை யார் இங்க வர சொன்னா? இப்ப என்ன விஷயத்துக்கு வந்தா சொல்லு. எங்க நம்ம லின்சி ஃபோன் போட்டா, ஜெஸ்ஸியை நாளைக்கு போய் கூப்பிட போகணுமா, நீங்களும் அப்பாவும் வந்துருங்கம்மான்னு சொல்லி ஃபோன் போட்டா. அதுக்கு இருக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போனோம். அவையும் போய் கூட்டிட்டு வர வேண்டியதானே? உமருக்கு இங்க என்ன வேலை? இந்த மண்ணை தானே தோண்டிட்டு எடுக்கிறீரு. சும்மா அந்த பக்கமா போயிட்டு வரலாம்ல. 2 நாள் முன்னாள் அங்க நின்றுட்டு வரலாம். சரிம்மா, நாளைக்கு காலையிலே போனோம். நீ எதுக்கு இப்ப கஷ்டப்பட்டு அங்க இருந்து இங்க வந்தா? எங்க நாளைக்கு காலையில பஸ்ல போனோம். அதுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போண்டாமா? பஜார் வர போயிட்டு வருவோம். எதுவும் இனிப்பு காரம் 2 3 வாங்கிட்டு போலாம்ல. அப்படி சொல்றியோ? சரி, நீ முன்னாடி போயிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு நான் வரேன். பின்னாடி பார்த்து எடுத்து போ, வலிக்கு விழுந்துடாத. அங்க நின்று இங்க நின்னுட்டு அப்படி எப்படின்னு நேரத்தை போய்க்கிறாதையும். சீக்கிரமா வாரோன்னு நான் போயிட்டு இருக்கேன். ஜெசி, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லங்க, நாளைக்கு என்ன சாரி உடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, இது உடுக்கவா அது உடுக்கவான்னு. சரி, எதை உடுக்க போற இப்போ? அதாங்க தெரியல. 2 சாரி எடுத்து வச்சிருக்கேன்ல, நீங்க சொல்லுங்க எந்த சாரி உடுக்கலான்னு. எனக்கு என்ன கலர் பிடிக்கும்? என்கிட்ட கேட்டா நான் என்ன கலர் சொல்லுவேன்? பிங்க் கலர் தான் எனக்கு பிடிக்கும். பிங்க் கலர் கிட்டு. நானும் அதை தான் கட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. பிங்க் கலரே கட்டுறேன். சரி ஜெசி, எது கட்டினாலும் உனக்கு நல்லா தான் இருக்கும். எதுனாலும் கட்டிக்க. சரிங்க, நாளைக்கு வீட்ல இருந்து எல்லாரும் வராங்கன்னு உங்க அம்மாட்ட சொன்னீங்களா? ஆமா ஜெசி, சொல்லிட்டேன். இனி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும், கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துக்க. சரிங்க, நீங்க அப்ப அதை பாருங்க. நான் அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனா பண்றேன். ஒழுங்கா புடிச்சிக்க, கீழே விழுந்து கிடக்காத. நான் எல்லாம் ஒழுங்கா பிடிச்சுக்கிடுவேன். நீங்க முன்ன பார்த்து ஒழுங்கா வண்டியை ஓட்டுங்க, கீழே போட்டுறாதீங்க. இத்தனை வருஷ காலமா என் கூட பைக்ல வாரா, அதுக்கு பிறகு நொய்யின்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு தான் வாரா. பத்தியா? என்ன நீனாலும் இப்படி பைக்ல சேர்ந்து போறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்ன வெக்கப்படுறியாக்கும்? என்ன வெக்கப்படுறியாக்கும்? ஆமா ஆமா, எனக்கு இந்த வயசுல வெக்கப்பட்டுட்டு தான் உங்க கூட பைக்ல வரணும்னு இருக்கு. சும்மா முன்ன பார்த்து வண்டியை ஓட்டுங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு என் கூட பைக்ல வருது எம்ஜிஆர் சரோஜாதேவி போற மாதிரி தான் மனசுக்குள்ள நினைப்பு. அப்படி பட்டாம்பூச்சி பறக்கும்ல. என்னங்க, அந்த பெரிய கடைக்கு கூட்டிட்டு போங்க. அங்கதான் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், எல்லாம் வாங்கலாம்.
புஷ்பா கடை வந்துட்டு இறங்கு. அதுக்குள்ள வந்துட்டா? என்ன புஷ்பா என்னத்த யோசிச்சுட்டு இருக்கா? இறங்கு. இறங்கிங்க, நின்னுங்க, இறங்கி கொஞ்சம் பொறுங்களா. புஷ்பா என்ன வேணுமோ பார்த்து சீக்கிரம் வாங்கு. வாங்க அண்ணாச்சி, வாங்கம்மா. கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு. ஆமாங்கய்யா, நம்ம இந்த நொறுக்கு திணியோட திங்கிறது கிடையாது. பிள்ளைகள் வீட்டுக்கு போனாதான் வாங்கிட்டு போறது. நாளைக்கு மகா வீட்டுக்கு போறோம், அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? என்ன வேணும்னு சொல்லுங்க, எடுத்து தாரேன். அண்ணாச்சி லட்டு இருக்கா? லட்டு இருந்தா 1 கிலோ லட்டு தாங்க. எல்லாம் இருக்குமா? 1 கிலோ லட்டா? நீங்க என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தந்துட்டே இருக்கேன். இந்தாங்கம்மா லட்டு. அண்ணாச்சி 1 கிலோ ஜிலேபி தாங்க. தம்பி 1 கிலோ ஜிலேபி போடு. வேற என்னமா வேணும்? என்னங்க வேற என்ன வாங்கணும்? ஜூலிக்கு நல்லா குலோப் ஜாமுன் பிடிக்கும். குலோப் ஜாமுன் வாங்குவல்ல எப்பவும். இந்த வாட்டி கேட்கல இன்னும். ஆமா பத்திலா, மறந்தே போனேன். அண்ணாச்சி 1 கிலோ குலோப் ஜாமுனும் போட்டுருங்க. சரிம்மா. தம்பி 1 கிலோ குலோப் ஜாமுன். என்னங்க ஜெஸ்ஸி நல்ல பால்கோவா சாப்பிடுவாள்ல, மறந்துட்டோம்ல. ஆமாம்மா, ஆமா, அவளுக்கு அன்னிதான் மெயினா வாங்கணும். அண்ணாச்சி 1 கிலோ பால்கோவாவும் போட்டுருங்க. சரிங்க, அதில் உட்காருங்க, நான் எல்லாம் எடுத்து வச்சு பில் போடுறேன். என்ன அண்ணாச்சி எவ்வளவு ரூபா? 1 கிலோ லட்டு, 1 கிலோ ஜிலேபி, 1 கிலோ குலோப் ஜாமுன், 1 கிலோ பால்கோவா. அண்ணாச்சி 1200 அண்ணாச்சி. சரி அண்ணாச்சி, எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, நான் கொடுத்துறேன். இந்தாங்கம்மா பிடிங்க. இந்தாங்க அண்ணாச்சி, 1200 ரூபாய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆமாய்யா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். போயிட்டு வாங்க ஐயா. இந்த 2 பிள்ளைகள் எங்க போச்சுனே தெரியல. சரி, நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் இருக்க, வீட்டை க்ளீன் பண்ணுவோம், வாங்குவோம். தேடி தேடி தான் பார்த்து எங்கன கிடக்கான்னு தெரியல. அணக்கம் காட்ட மாட்டுக்கால்வ. ஏ ஜெனி, ஜூலி, எங்க இருக்கிறீங்க? கூப்பிட்டா சத்தம் தருவா. ஏதாவது வேலை வாங்கிடுவான்னு நினைச்சி எங்கேயும் கேட்காத மாதிரி 2 பிள்ளைகள் இருந்துவிடும். நல்லா ஏமாத்த கத்துக்கிட்டு இருக்காள்வ. எங்க போய் தொலைஞ்சால்வன்னு தெரியலையே. இந்த ரூம்லையும் காணல. ஏ ஜெனி, ஜூலி. சரி, இளைய பிள்ளை தான் சின்ன பிள்ளைன்னு விட்டுட்டு போலாம். இப்போ மூத்த குமரி ஸ்கூல் விட்டு காலேஜ் போயாச்சு, இன்னுமா அறிவு வளரல. ஜெனி, எங்கிட்ட இருக்க? ஜூலி, இவ யாருன்னு உனக்கு தெரியுமா? விஜய் டிவில அந்த சீரியல்ல வருவல்ல, அவதான் இது. இது அவளா? இது இப்படி வித்தியாசமா இருக்கா? அவ மாதிரியே தெரியல. அவ தம்பி வா, நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். ஜெனி, எவ்வளவு நேரம் நீ மட்டுமே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் என்கிட்டயும் தாயாண்டி. நான் எப்ப பார்த்தனோ அப்பல இருந்து நீ தான பார்த்துட்டு இருக்கா. வேற எதுக்கு கேக்கா? நீ தான உன் கையிலே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு விருப்பமானதை நீ பாக்கா, நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். எப்படினாலும் பார்த்துட்டு தானே இருக்கா. ஏ ஜெனி, ஜூலி. ஜெனி, அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்கு, பாத்தியா? ஆமா டி, இதுக்கு முன்னாடி கூப்பிட்டாவல்ல. இடி வா, கூப்பிடுதாவ, திட்டுவாவ, வாட்டி போவோம். ஒன்னதான் கூப்பிடுறாங்க, நீ வேணா போ. இது ஜெனி ஜெனின்னு கூப்பிட்டு இருக்காங்களா? உனக்கு காது கேட்கலையோ? நீ போயாம் டி, நான் வாரேன். ஜெனி ஜெனி, இத வை, இது சூப்பரா இருக்கும் டி. விழுந்து விழுந்து சிரிச்சிட்டே இருக்கலாம் டி, காமெடியா இருக்கும். ஆமா டி, நானும் பார்க்கல, இது சூப்பரா இருக்கும். 1/2 மணி நேரமா ஜெனி ஜூலின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் உயிர் போற வரைக்கும். ஒருத்தியாலாவது சத்தத்தை தாராள்களா? வீட்டுல இருக்காவன்னு கூட இல்ல. ஒரு சத்தம் தராம இவ்வளவு துமுறு. பாக்கட்டும் நல்லா, இப்ப வாரேன். அந்த விளக்குமாறு பிஞ்சாதான் இவ்வளவு சொல்லி கேட்பாள்வேன். ஜெனி, சூப்பரா இருக்கும் டே. அம்மா வேற கூப்பிட்டு இருக்காவே. இது ஒரு 1/2 மணி நேரம் ஓடுமே. ஆமா டி, பார்த்துட்டு போவோம். ஆமா ஆமா, என்ன நல்லா பார்க்கணும். இங்க ஒருத்தி தொண்டை தண்ணி வத்த வத்த கூப்பிட்டு இருக்கேன். நான் கூப்பிடுறது காது கேட்கல. போனை நோண்டிட்டு இருக்கிறீங்களோ 2 பேரும்? டிடி அம்மா. அம்மா தான் டி, அம்மா. இடி உங்க 2 பேருக்கு எத்தனை நேரம் டி கூப்பிட? பொம்பளை பிள்ளைகள் தானே, வீட்ல தானே இருக்கிறீங்க. ஒரு சத்தம் தானே டி. அம்மா, நான் போவேண்டாமா சொல்லிட்டு இருந்தேன். ஜெனி தான் பரவு போவேன்னு சொன்னா. அவ சொல்லாதான் கேப்பியோ? நாங்க கிடந்து கூப்பிட்டது உனக்கு காது கேட்காது. இடி நீ காலேஜ் போக வயசு வந்தாச்சுல டி, காலேஜுக்கு போயிட்டு இருக்கா. உனக்கு என்ன அறிவு வரலையா? வீட்டுல ஒரு வேலையை செஞ்ச வாங்கன்னு கிடையாது. 24 மணி நேரம் போனை தான் நோண்டிட்டு இருக்கா. எம்மா, நீ கூப்பிட்ட எனக்கு கேட்கலம்மா. கேட்காது. இப்ப கேக்குமா கேட்கலையான்னு பாப்போமா? வலிக்குமா? அடிக்காத. வலிக்கட்டும்னா அடிக்கேன். வலிக்கட்டு, அப்பதானே உனக்கு உணர்வு வரும். அக்காக்கு இப்படி அடி விழுது, அப்ப எனக்கு வலிக்கு. என்ன வலிக்கு? அவ தான் வரமாட்டேக்கானா. நீ சின்ன பிள்ளை தானே, கூப்பிட்ட உடனே என்னமான்னு கேட்டுட்டு வர வேண்டியதானே. உனக்கு என்ன? நான் போறேன்னு சொன்னம்மா. அக்கா தான் இந்த ஒண்ணு பார்த்துட்டு போவேன்னு சொன்னா. வலிக்கு, அடிக்கடிங்க. காத்து பிடிச்சி இடிக்கடிங்கம்மா, வலிக்கு. இனி கூப்பிட்டா சத்தம் தருவியா? எப்ப கூப்பிட்டாலும் என்னமான்னு ஓடி வருவியா? சரி